ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஹெல்த்தியான கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம நிறைய குழம்புக்கு தேங்காய் யூஸ் பண்ணுவோம், ஆனால் இந்த குழம்புக்கு தேங்காய் தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் துவரம் பருப்பு, 7 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதில் 2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு முறை லைட்டாக கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போது இது கொஞ்சம் ஆறுனதும் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. இந்த கடுகு பொரிஞ்சதும் இது கூடவே ஒரு சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூடவே ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு அதையும் கரைச்சி சேர்த்துடலாம். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் இதில் அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம். இதை ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளவுதான், கருமையான கூந்தலுக்கு கருவேப்பிலை குழம்பு ரெடி. இந்த குழம்பை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.